இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து சில ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இன்னமும் உறுதியாக வெற்றியை ரஷ்யாவால் பெற முடியவில்லை. ரஷ்யா யுத்தத்தில் முழு கவனத்தை செலுத்த வேண்டியிருப்பதால் இதை பயன்படுத்திக் கொண்டு அதன் நட்பு நாடுகளை நேட்டோவில் இணைக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. உக்ரைன் போருக்கு முன்பு ரஷ்யாவின் நட்பு நாடாக இருந்து வந்த ஸ்வீடன் தற்போது நேட்டோவில் இணைந்துவிட்டது. போர் எதிர்பார்த்த காலத்திற்குள் முடியாததால் ரஷ்யாவின் பொருளாதாரம் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்து மேலும் சிக்கலை கூட்டியிருக்கிறது அமெரிக்கா. இந்நிலையில் ரஷ்யாவிடம் எரிபொருள் வாங்கும் இந்தியாவிற்கும் பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்கா. இதனால் உச்சக்கட்ட கோபத்தில் உள்ள ரஷ்யா அமெரிக்காவிற்கு எதிராக RIC எனப்படும் ரஷ்யா, சீனா, இந்தியா என்ற வலுவான கூட்டணியை உருவாக்க முயன்று வருகிறது. இன்று உலகில் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளாக சீனாவும் இந்தியாவும் வளர்ந்துள்ளது. இரு நாடுகளுமே பிரம்மாண்டமான ஜனத்தொகை கொண்டதாகவும் இயற்கை வளம் கொண்டதாகவும் உள்ளது. அதேபோல ரஷ்யா உலகின் மிகப்பெரிய நாடாகவும் ஐரோப்பாவில் மிகப்பெரிய ஜனத்தொகை மற்றும் வலிமையான இராணுவம் கொண்ட நாடாக உள்ளது. இந்த மூன்று நாடுகளும் ஒன்று சேர்ந்தால் அமெரிக்கா காலி என்பது ரஷ்யர்கள் கணக்கு. இது புதிய ஐடியா அல்ல. முன்பே ரஷ்யர்கள் இந்த கூட்டணியை உருவாக்க முயன்றனர். அப்படி உருவான RIC கூட்டணிதான் பின்னாட்களில் BRIC கூட்டணியாக மாறியது. ஆனால் டோக்லாம் எல்லையில் திடீர் என்று அத்துமீறிய சீனாவை அடி வெளுத்துவிட்டது இந்தியா. இதனால் RIC கூட்டணியில் பிளவு ஏற்பட்டது. தற்போது ரஷ்யாவிற்கு அமெரிக்க நெருக்கடி அதிகரித்துள்ளதால் மீண்டும் RICயை தூசி தட்டுகிறது ரஷ்யா. அந்த வகையில் இந்தியாவுடன் சமாதானமாக போகும்படி சீனாவிற்கு அழுத்தம் கொடுத்துள்ளதோடு 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை இந்தியாவிற்கு வழங்கவும் முன்வந்துள்ளது. ஆனாலும் RIC கூட்டணியை முழுமனதாக இந்தியா ஏற்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. காரணம், அமெரிக்க எதிர்ப்பை மீறி ரஷ்யாவுடன் நட்புறவை இந்தியா தொடர விரும்பினாலும் சீனாவை இந்தியா நம்ப தயாராக இல்லை. எனவே தற்போதைய சூழலில் ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி என்ற கொள்கையிலேயே இருக்க விரும்புகிறது இந்தியா. அதன்படி ரஷ்யாவிடம் இந்தியா தொடர்ந்து நட்புறவை வலுப்படுத்தும். அதே நேரம் சீனாவிற்கு எதிரான அமெரிக்காவின் குவாட் கூட்டமைப்பில் தொடரும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.